வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே. இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே நம்முடைய ஆத்மான எழுத்தாளர் திரு சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறுகதையினை காண இருக்கின்றோம். காலமானவர் என்கின்ற தலைப்பினிலே அவர் 1976 எழுதப்பட்ட இந்த ஒரு கதையினை படிக்கும் பொழுது உண்மையிலேயே நாம் அவரை நினைத்து வியந்துதான் போகிறோம். எவ்வளவோ விஷயங்களை மிக துல்லியமாக பல வருடங்களுக்கு முன்பாகவே கணித்து அவர் பல கதைகளை எழுதியிருக்கிறார். குறிப்பாக கம்ப்யூட்டர் குறித்து அவர் அளவுக்கு வேறு எவரும் அதனுடைய செயல்பாடுகள் குறித்து அதிகம் எழுதி நமக்கு அது குறித்த ஒரு அறிவை ஊட்டிய ஒரு மகான் என்று தான் கூற வேண்டும். ஒரு வகையிலே பார்த்தால் இன்றைக்கெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று கூறக்கூடிய ஒரு செயற்கை நுண்ணறிவினுடைய சாத்தியக்கூறுகளை பற்றி உலகம் இன்று பெரிதாக பேசிக்கொண்டிருக்கிறது. அதனுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு தொழில்நுட்பம் செய்யக்கூடிய விந்தைகளை நினைத்து நாம் மிகவும் ஆச்சரியப்படுகிறோம். இதில் வேடிக்கை என்ன என்று கேட்டீர்களே, நாள் 1976 கிட்டத்தட்ட ஒரு 49 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அப்பொழுதெல்லாம் நாம் இதை குறித்து சிந்தித்து கூட இருக்க மாட்டோம். அப்பொழுதே அது குறித்து இவர் ஒரு சிறுகதையினை எழுதியிருக்கிறார். அதை எண்ணும் பொழுதுதான் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த கதையினுடைய பெயர் காலமானவர். சுஜாதா அவர்களுடைய அந்த கதைக்குள் நேரடியாக செல்வோம் நேயர்களே. உலகத்திலும் சந்திரனிலும் செவ்வாய் கிரகத்திலும் ஏறக்குறைய ஒரே சமயத்தில் பிரசுரமாகும் ககன தூதன் என்கிற செய்தி பத்திரிகையினுடைய ஆசிரியர் திரு ஆத்மா அவர்களை பார்த்தால் அவ்வளவு பெரிய ஸ்தாபனத்தினுடைய தலைவர் இவர்தானா என்று ஆச்சரியம் ஏற்படும். உயரம் என்று பார்த்தால் சராசரிக்கு குறைவான ஒரு 6 அடி 2 அங்குலம், கண்களில் மெலிதான நீளம், தலையில் சாஸ்திரத்துக்கு போனா போகுது என்று கொஞ்சமாக மகிழ், பேசும் பொழுது கழுத்தில் கோலி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கும். நல்ல கணீர் என்ற குரல்தான். ஆனால் அந்த குரலின் கணீரை தெரிந்து கொள்ள அதிக நேரம் காத்திருக்க வேண்டும். அதிகம் பேச மாட்டார். ககன தூதன் என்கிற மகத்தான ஸ்தாபனம் ஆரம்ப காலங்களில் ஒரே ஒரு வாடகை மினி கம்ப்யூட்டருடன் காந்தி கட்டிடத்தின் ஒரு சிறு அறையில் தொடங்கிய பொழுதே அந்த நிறுவனத்தில் சேர்ந்த ஆத்மா இடைப்பட்ட 30 வருடங்களில் தூதன் ராட்சசத்தனமாக விரிந்து பல உலக அமைப்பாக உயர்ந்தபோது அதன் தலைமை ஆசிரியராக உயர்ந்திருக்கிறார். தூதன் ஒரு வித்தியாசமான செய்தி பத்திரிகை. சரியாக சொன்னால் அது பத்திரிகையே இல்லை. வீட்டுக்கு வீடு என்று கோடிக்கணக்கான வீடுகளில் அமைக்கப்பட்ட அந்த சாதனங்கள் வீட்டுக்கு உள்ளேயே கூட சுட சுட பட்டனை தட்டும் பொழுது பத்திரிகை அடித்து கொடுத்துவிடும். படித்துவிட்டு மற்றொரு பட்டனின் தட்டலில் காகிதம் அப்படியே அழிந்து போய் அடுத்த பதிப்புக்கு தயாராகி உள்ளே போய்விடும். குப்பை கூளம் எதுவுமே கிடையாது. காகிதம் எலக்ட்ரோ காகிதம் சேதமடைய வேண்டியதே கிடையாது. மேலும் எல்லோருக்கும் எல்லா செய்தியும் தேவையில்லை. என்ன தலைப்புகளை மட்டும் முதலில் காட்டும். அதை மேய்ந்துவிட்டு தேவைப்பட்ட செய்தியை மாத்திரம் விவரமாக படித்துக் கொள்ளலாம். உங்களுக்கு விளையாட்டில் தனிப்பட்ட ஆர்வம் இருக்கிறதா? விளையாட்டு பிரதியை மட்டும் வரவழைத்துக் கொள்ளலாம். பூமிக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் நடக்கும் கால்பந்தாட்டத்தை பற்றி கிராஸ்மன் போன்ற நிபுணர்களின் கட்டுரையுடன் அது அப்படியே செய்திகளை அடித்து கொடுக்கும். நாம் சொல்ல வந்தது கால்பந்தை பற்றி இல்லை, ஆத்மாவினுடைய அந்த வினோதமான அந்த தினத்தை பற்றி. வினோத தினமா? ஆம், வினோதமான ஒரு தினம்தான். தலைமை ஆசிரியர் ஆத்மாவுக்கு தூங்கி எழுந்ததும் முதல் காரியமாக ககனதூதனின் அதிகாலை பதிப்பை ஒரு தடவை பார்த்துவிட வேண்டும். தாம் இல்லாத போது இந்த பசங்க ஏதாவது தப்பாக தாறுமாறாக அடிச்சிட போகிறாங்களோங்கிற ஒரு பயம் வருஷக்கணக்காக அந்த ஸ்தாபனத்தில் ஊறியதால் தாம் இல்லாவிட்டால் கூட பத்திரிகை படுத்துவிடும் என்கின்ற ஒரு கவலை ஆத்மாவுக்கு எப்பொழுதும் உண்டு. எனவே தம்முடைய படுக்கை அறையில் இருந்த பத்திரிகை பெட்டியை இணைத்து 6 மணி பதிப்பின் எல்லா தலையங்கங்களையும் கேட்டார். அது பழைய டெலிவிஷன் போல இருந்தது. அந்த பெட்டி அருகே 3 அடிக்கு 4 அடியான சதுரப்பரப்பில் குட்டி குட்டியாக
விளக்குகள் ஆயத்தமாக பளிச்சிட்டன. உள்ளுக்குள்ளே ஒரு விர்ர் என்ற சப்தம் கேட்டது. உடனே அதன் கீழ்ப்பகுதியிலிருந்து மடிந்து மடிந்து தொடர்ந்து அச்சடித்த காகிதமாக விழ அதை படுக்கையிலிருந்தே எடுத்து தலைப்புகளை ஆராய்ந்தார். என்றும் போல ஒரு தினம். சந்திரன் நகரில் புதிய இருப்பு பாதைகள், செவ்வாயில் புதிய ஜலதாரைகள், குறைந்த விலையில் அணுசக்தி கைக்கடிகாரங்கள், 300 வருட உத்தரவாதம். சுக்கிரனில் முதல் மனித அமைப்புக்கு தலைவர் விஜயம் செய்வார். ராம்சிஸ் என்று பெயரிடுவார். தலைப்புகளை மேம்போக்காக பார்த்துவிட்டு அழிக்க இருந்த ஆத்மா நின்றுவிட்டார். காரணம், பிரபல பத்திரிகை ஆசிரியர் மரணம் என்கின்ற அந்த தலைப்பு. ஆத்மா ஒரு கணம் திடுக்கிட்டார். யார் அந்த பத்திரிகை ஆசிரியர்? நம்முடைய போட்டிக்காரன் விண்வெளி பறவையினுடைய ஆசிரியர் ஆனந்தனா? ஆத்மாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக, அதே சமயம் கொஞ்சம் குற்ற உணர்வும் இருந்தது. தலைப்பு மட்டும்தான் இருந்ததால் உடனே அந்த தலைப்பின் எண்ணை அழைத்து மேல் விவரம் கேட்டார். பிரபல பத்திரிகை ஆசிரியர் மரணம். மறுபடியும் தலைப்பு. அதிவேகமாக கருப்பு கட்டம் ஒன்று வரையப்பட்டது. எலக்ட்ரான் கதிரின் வருடலில் கொஞ்சம் கொஞ்சமாக இறந்தவருடைய அந்த படம் உருவாகியது. அம்புக்குறி போட்டு இதுதான் இறந்தவரின் படம் என்று காட்டிவிட்டு அந்த படத்தை பிரதிபலித்த பொழுது அந்த படம் ஆத்மாவின் படம். ஆத்மாவுக்கு முதலில் ஏற்பட்ட உணர்ச்சி அதிர்ச்சியா கோபமா என்று சொல்ல முடியவில்லை. எந்த முட்டாள் இயந்திரம் அந்த மாதிரி தப்பாக அடிக்கிறது என்று நினைப்பதற்கு உள்ளாகவே முழு செய்தியையும் அது ஜோடித்து விட்டது. துடிப்புடன் ஆத்மா அதனை படித்தார். நோவா, ஜூன் 21. பிரபல பத்திரிகை ஆசிரியரும் எங்கள் ககன தூதனின் தலைமை ஆசிரியருமான த ஆத்மா, வயது 68, நேற்று மாலை இறந்து போனார். பத்திரிகை அலுவலகத்தில் நேற்று காலை அவர் இதயம் நின்றுவிட்டது. உடனே டானா ஆஸ்பத்திரிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அவருக்கு மாற்று இதயம் அளிக்கப்பட்டது. டாக்டர் ராமர் மாற்று இதய சிகிச்சை செய்தார். புதிய இதயம் அவர் உடலில் சில மணி நேரங்களே செயல்பட்டது. அதன் பின் நிராகரிக்கப்பட்டு நின்றுவிட்டது. ஆத்மா இறந்து போனார். டாக்டர் ராமரை பேட்டி கண்டபோது 10,000-ல் ஒரு தடவை இந்த மாற்று இதய சிகிச்சை தவறிவிடுகிறது என்றும், நவீன மருத்துவத்தின் அத்தனை சாகசங்களை செய்தும் ஆத்மாவை திருப்ப முடியவில்லை என்றும் அவர் கூறினார். ஆத்மா சுகன தூதனில் ஆரம்ப காலத்திலிருந்து செயல்புரிந்திருக்கிறார். 2128ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி பிறந்த ஆத்மா நோவாவுக்கு அடுத்த ஆத்மா பெட்டியை அணைத்தார். முதலில் இதை ஒரு ஹாஸ்யம் என்று கொள்ளலாமா என்று சற்றே யோசித்தார். இல்லை, கம்ப்யூட்டர் அடிக்கிற செய்தி இது. ஹாஸ்யத்துக்கு செய்தியில் இடமே கிடையாது. முதல்ல ஆஃபீஸில் பேசணும். எந்த திருடம் பண்ண வேலைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி சுவரில் பதித்திருந்த பிக்சர் ஃபோனில் அலுவலகத்தின் 16 எண்களையும் அவர் தொட்டார். வணக்கம், சுகனதூதன் அலுவலகம் என்று அந்த பெண்மணி சிரித்தாள். அது நிஜப்பெண் கிடையாது, கம்ப்யூட்டர் கிராஃபிக். சிவாவை கூப்பிடு முதல்ல. மன்னிக்கணும், சிவா அவர்களுடன் நீங்கள் பேச முடியாது. இன்னும் 3 மணி நேரம் அவரை தொந்தரவு செய்ய முடியாது. ஏன், சிவா எங்க? மற்றவர்களுடன் அலுவலகத்தின் அவசர அறையில் கூடி பேசிக்கொண்டிருக்கிறார். எங்கள் தலைமை ஆசிரியர் இறந்துவிட்ட காரணத்தினால். ஷோ, உன் கூட பேசுறது உன்னோட தலைமை ஆசிரியரடி ராட்சசி. எங்கள் தலைமை ஆசிரியர் இறந்து விட்டார், மன்னிக்கவும். இப்பொழுது யாருடனும் பேச முடியாது. எங்கள் ஐயோ நான்சென்ஸ் மெஷின் முண்டம். யாராவது மனுஷன் தான் நாங்கள் கூப்பிடு. இப்பொழுது யாரையும் கூப்பிட முடியாது. தயவு செய்து பாஷையை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். நாசமா போ என்று உதறிக்கொண்டே எழுந்தார். நான்சென்ஸ், என்னத்தான் குத்தம் சொல்லணும்? இந்த மாதிரி ஃபோன் வேலைக்கெல்லாம் மெஷின் அமைச்சான் பாரு, ஏன் புத்தியை சொல்லணும்? என்ன பண்ணுறது? என்ன அநியாயம் இது? சிவா உடனே கூட்டம் கூட்டிட்டானா? என்னோட பதவிக்கு ஆசைப்பட்டு சே நல்ல பையனாச்சே, அவன் நான் சொல்லி கொடுத்தபடி நல்லா செயல்படுறானேன்னு நினச்சிட்டு நான் தான் இந்த மாதிரி சில ரூல்ஸ் எல்லாம் உண்டாக்கி கொடுத்தேன். எனக்கு ஏதாவது அவசரமாக நிகழ்ந்துருச்சுன்னா பத்திரிகை நிற்கக்கூடாது. எந்த காரணத்தை முன்னிட்டும் பத்திரிகை நிற்கக்கூடாது. உடனே
அவசர கூட்டம் போட்டு அவங்கவுங்களுடைய ரோலை எடுத்து பிரிச்சுக்கிட்டு அவங்கவுங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு ரூல்ஸ் போட்டேன். செய்தி வந்துச்சுன்னு சொன்னாக்கா அதை சரி பார்க்க மாட்டாங்களா? முட்டா பசங்க. எதுக்கு சரி பார்க்கணும்? ககனதூதனின் சரித்திரத்தில் தப்பான செய்தி இதுவரையில் வந்ததே கிடையாது. இருந்தாலும் நான் இப்போ உடனே அங்கே போகணும். என்னை பார்த்தா தான் நம்புவாங்க. இதில் சென்ட்ரல் கம்ப்யூட்டர் வந்து ஏதோ தப்பு பண்ணியிருக்கு. இது வரைக்கும் செய்யாத தப்புது. உடனே போகணும். செய்திக்கு மறுப்பு போட்டு ஃப்ளாஷ் அடிக்கணும், இல்லாட்டினா பெரிய விபரீதமாக போயிடும். ஆத்மா தம் கட்டிடத்தை விட்டு வெளிவந்த போது எப்பொழுதும் காத்திருக்கும் பத்திரிகை ஆஃபீஸின் வண்டி அங்கே இல்லை. அதன் செத்து போயிட்டார அப்படின்னு அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. படுபாய் பசங்களா, வந்து பார்க்க மாட்டிங்களாடா? முதற்காரியமாக கூடி பேசிட்டு தான் மேற்கொண்டு துக்கம், துயரம், கூட்டம். மறுபடியும் தன்னுடைய அறைக்கு வந்து வான டாக்ஸிக்கு ஃபோன் செய்தார். 1 நிமிஷத்தில் டாக்ஸி மேல் மாடிக்கு வந்து இறங்கியது. ககனதூதன் கட்டிடத்துக்கு போக சொன்னார். டாக்ஸிக்காரன் வளவளவென்று பேசி கொண்டிருந்தான். ஏதோ ராக்கெட் பயிற்சிக்கு மனு போட்டிருக்கிறானாம். கிடைத்தால் இந்த தொழிலை விட்டு விடுவேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறான். ககனதூதன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த ஆத்மா இறந்து போயிட்டாராமே. பெரிய ஆசிரியர் சார் அவரோட கட்டுரையெல்லாம் எல்லாத்தையும் நான் அப்படியே பிரிண்ட்டு போட்டு வச்சுருக்கேன். ஆத்மாவுக்கு எரிச்சலாக வந்தது. அவர் இன்னும் சாகலை, உயிரோட தான் இருக்கார் என்றார். ஏன், நீங்கள் பத்திரிக்கை படிக்கலையா? அதில் வந்தது பொய். டாக்ஸிக்காரன் திரும்பி பார்த்து அவரை பார்த்து சிரித்தான். சார், ககனதூதனில் பொய்யே வராது, தெரியாதா உங்களுக்கு? நீங்கள் எந்த காலத்தை ஆசாமி சார்? மை டியர் ஃப்ரெண்ட், அது பொய், எனக்கு நல்லா தெரியும். ஏன்னாக்கா நான் தான் அந்த ஆத்மா. நீங்கள் போக வேண்டியது ஆஸ்பத்திரிக்கு சார். அவனை ஓங்கி நின்றா அடித்தாக்கா விபத்தாயிடும். ஆத்மா தம்மை கட்டுப்படுத்தி கொண்டார். ககனதூதனின் மேல் மாடியில் அவரை விட்டுவிட்டு அவசரமாய் பணம் வாங்கி கொண்டு பறந்து விட்டான் டாக்ஸிக்காரன். 280 மாடி கட்டிடத்தில் மொட்டை மாடி. கீழே இறங்கும் லிஃப்ட் வாசல் மட்டும் மொட்டென்று நின்று கொண்டிருந்தது. வாசல் அடைத்திருந்தது, எப்பொழுதும் அடைத்திருக்கும். பிரத்யேக அடையாளச் சீட்டை அதன் திறப்பில் செருகினால் அதன் காந்த ரேகைகளை படித்து அடையாளம் கண்டு கொண்டு கதவு திறந்து கொள்ளும். ஆத்மா தன்னுடைய அடையாளச் சீட்டை செருகினார். 1 செகண்ட், 20 செகண்ட், 1 மினிட்ஸ், கதவு திறக்கவில்லை. கதவை தட்டினா முட்டாள்தனம், ஒருத்தனுக்கும் காதல விடாது. எனக்குன்னு உள்ள அடையாள ரேகை எல்லாமே அழிச்சாச்சு. அப்போ எப்படி போகிறது? அப்போ உள்ளேயும் போக முடியாது. என்ன பண்ணுறது? திருட்டு பசங்களா! ஆத்மாவுக்கு கோபத்திலே வியர்த்தது. கையால் குத்தி கொண்டு மேலும் கீழும் மொட்டை மாடியில் உலாத்தினார். எல்லாமே நான் போட்ட ரூல்ஸு. சுகரதூதனில் வந்து பணிபுரிகிறவங்க யார் செத்து போனாலும் சரி, அவங்களோட அடையாள பிரதியை வந்து உடனே கம்ப்யூட்டர் மெமரியிலேருந்து அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டதும் ரூல்ஸ் கொடுத்ததும். கிட்டத்தட்ட உச்சியில் தன்னந்தனியாக ஆசிரியர் நின்று கொண்டிருக்கிறார். தலை சுற்றியது. எட்டி பார்க்க பயமாக இருந்தது. விர் 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 என்று காற்றடித்து கொண்டிருக்கிறது. மேலே ஏதாவது டாக்ஸி போதா என்று பார்த்தார். எல்லாம் மேகத்துக்கு மேலே தான் பறந்துக்கிட்டு இருப்பான். அப்பொழுது அடையாளச் சீட்டை பார்த்தார். ஆத்மாவுக்கு திடீரென்று ஞாபகம் வந்தது. நல்ல வேலை, எமர்ஜென்சி என்ட்ரி. ஆம், லிஃப்ட் கதவின் வாசலில் இருக்கும் வட்டங்களில் குறிப்பிட்ட எண்ணை அமைத்தால் திறக்கலாம். அந்த எண்ணை தம் அடையாள சீட்டிலேயே எழுதி வைத்திருக்கிறார். 62626118. கதவு திறந்து கொண்டது. லிஃப்ட் சுவாசித்தது. 100வது மாடியில்தான் கூட்டம் நடக்கும் அறை இருக்கிறது. 100வது மாடிக்கு இறங்கி வந்தார். நிதானமாக நடந்தார். அறையில் இருந்த அந்த பெண் திகைத்து போனாள். என்ன தெரியுதா? ஆத்மா சார். கதவு துற. உள்ளே 40 அடி நீள மேஜையின் தலைவனாக சிவா உட்கார்ந்திருந்தான். சுற்றிலும் அத்தனை பேரும் இருந்தார்கள். மொத்தம் 36 மனிதர்கள். டேய் சிவா! எல்லோரும் நிமிர்ந்து பார்த்தார்கள். சிவாவின் கண்கள் முதலில் அடையாளம் தேடியது. கண்டு கொண்டது. ஆத்மா சார், நீங்களா? உடனே 36 பேரும் எழுந்து நின்றார்கள். முகம் வெளியே போயிட்டது. நான் தான். என்னடா பத்திரிக்கை நடத்துகிறீங்க? இதுக்குள்ளே எனக்கு சமாதி கட்டி அடுத்த காரியத்துக்கு போயிட்டு. சார் நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா? ஆத்மா அவனுடைய கன்னத்தில் பளீர் என்று ஒரு அறைந்து உசுறு இருக்குடா என்றார். அப்புறம் அந்த செய்தி, அந்த லட்சணத்தில் பத்திரிகை நடத்துகிறீங்க, அது பொய் செய்திடா. எப்படி சாத்தியம் ஆத்மா சார்? என்ன பாரா பரதேசி பயில, என்ன பார், நான் உயிரோட இல்லையா? எப்படி சாத்தியம்? மன்னிக்கணும் ஆத்மா சார், நீங்கள் சொன்னபடி தான் செயல்பட்டோம். நீங்கள் தப்பாக நினச்சிக்கூடாது. நீங்கள் திரும்ப வந்ததில் எங்களுக்கு சந்தோஷம். பிரச்சனை தீர்ந்துருச்சு. பிரச்சனை தீரலடா. இந்த செய்தி எப்படி முதல்ல பிரசுரம் ஆணுச்சுன்னு எனக்கு தெரியணும்.
அந்த இன்ஜினியர் அங்கே சந்திரா அவனை முதல்ல கூப்பிடவனை செய்தி அடித்தது யார்? ஜார்ஜ். நினச்சேன் இந்த கெலட்டு கம்ப்யூட்டரை முதல்ல ஒழிச்சு கட்டணும்னு முன்னாடியேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லை ஆத்மா சார், இது வரைக்கும் ஜார்ஜ் தப்பு எதுவும் பண்ணதில்லை. இப்போ தெரியுதா தப்பு பண்ணியிருக்கு. என்ஜினியரை கூப்பிடு, ஜார்ஜோட ரூமுக்கு போகலாம். ஜார்ஜுக்கு முதல்ல ஓய்வு கொடுக்கணும். ஜார்ஜ் அந்த அறை முழுவதும் வியாபித்திருந்தது. அலுவலகத்தினுடைய மத்திய கம்ப்யூட்டர் அது. அசுர வேகத்திலே வரும் அத்தனை செய்திகளையும் வாங்கி கொண்டு பாகுபடுத்தி திருத்தி அமைத்து ஒவ்வொரு சந்தாதாரருக்கும் கேட்ட சமயம் அனுப்பும் இதே கம்ப்யூட்டரை ஜார்ஜ் அதனுடைய எலக்ட்ரான் வட்டங்கள், கண்ணுக்கு தெரியாத அதிநுட்பமான எலக்ட்ரானிக்ஸ், கோடானு கூடி ஞாபக செல்கள். ஜார்ஜிட்ட விவரமாக பேசலாம். விசேஷ அமைப்பின் மூலம் மனித குரலிலேயே உரையாடலாம். இடம் வளமாக பரவி இருந்த ஜார்ஜின் பேனல்களின் மத்தியில் நாற்காலி போட்டு, ஜார்ஜ் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் என்றது ஜார்ஜ் கீழஸ்தாய் குரலில். நோ, நீ இன்னைக்கு அனுப்பிய செய்தி ஒன்றில் மிகப்பெரிய தப்பு ஒன்று பண்ணிட்டேன். நான் அனுப்பிய செய்தி எதிலும் தவறு கிடையாது. போய் கிழம், உன்னை கையுங்களோமா பிடிச்சிருக்கும். எந்த செய்தின்னு சொல்லட்டுமா? தேவையில்லை. நான் அனுப்பிய எல்லா செய்திகளும் உண்மையாக நடந்ததே. தவறு இருந்தால் வெளி நிருபர்களிடமிருந்து வந்த செய்தியாக இருக்கலாம். திமிரா பேசுது பாரு. சரி, இன்னைக்கு நான், அதாவது ஆத்மா இறந்து போனதா செய்தி அனுப்பியிருக்கிறியே. பிரபல பத்திரிகை ஆசிரியர் மரணம்னு ஞாபகம் இருக்கா? இருக்கிறது. இந்த செய்தி உனக்கு எங்கேருந்து கிடச்சிது? உனக்கு இந்த செய்தி தப்பாக தெரியலையா? அந்த செய்தி உண்மையானது, நடந்தது. என்னது? நான் உன் முன்னாடி நிற்கிறேன். உன்னுடைய சென்சர்லாம் தொடச்சிட்டு பார், குருட்டு முண்டம். பாத்தியா? பார்த்தேன். என்ன தெரிகிறது? வியக்தி ஆத்மா போல் இருக்கிறார். நான் அனுப்பிய செய்தி நிஜம். யாரங்க? இந்த கிழட்டு கம்ப்யூட்டர் தூக்கி போட்டு உடறா. இருங்க சார் என்றான் சிவா. ஜாஷ், இந்த பார், தெளிவாக சிந்தனை பண்ணு. இது எப்படி சாத்தியம்? எப்படி நிச்சயமாக சொல்கிறேன்? செய்தி நிஜம்னுட்டு. ஆத்மா இறந்ததை நான் பார்த்தேன். ஆத்மாவும் சிவாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பாய பிராண்டது. கூப்பிடுறான் அந்த சந்திரா. எங்கே தொலைஞ்சான் அந்த இன்ஜினியர்? சந்திரா தம் அறையில் ஸ்டீரியோ விஷனில் ஒரு பெண்ணை உண்டாக்கி அவளை வாடி என்று கூப்பிட்டு கொண்டிருந்தான். சந்திரா, உடனே வா, விஷயம் அவசரம். என்ன, ஆத்மாவுக்கு அப்புறம் அடுத்த ராஜா யாருன்னு தீர்மானிச்சிட்டாங்களா? எனக்கு ஏதாவது பதவி உயர்வு உண்டா? ஐயோ, ஆத்மா தான் கூப்பிடுறாரு. என்னது? ஏதாவது சாப்பிட்ருக்கியா? செய்தி தப்பு, உடனே வா. வாரி சுருட்டி கொண்டு இரு போயிடாத என்று அந்த பெண்ணிடம் சொல்லிவிட்டு சந்திரா கிளம்பினான். நமஸ்காரம்ண்ணா, நீங்கள் உயிரோடு இருக்கிறது எனக்கு எவ்வளோ ஆறுதலாக இருக்குது தெரியுமா? எப்படி இந்த தப்பு நடந்துச்சுது? ஐயா வா, முதல்ல அந்த கிழத்தை கவனி. எந்த கிழம் தான்? அந்த ஜார்ஜா தப்பு பண்ணியிருக்கு. ஆமாம், நம்ப முடியலையே. ஏய், நான் யார்? சத்தியமாக ஆத்மா தான் சார். ஜார்ஜை முதல்ல கவனியா. சந்திரா மெதுவாக ஜார்ஜை அணுகினான். என்னடா ஜார்ஜ் கண்ணா, உனக்கு என்னாச்சு? ஏன் உளறி இருக்க? ஏன் இந்த மாதிரிலாம் நீ பண்ண மாட்டியே? நான் அனுப்பிய செய்தி நடந்தது என்றது ஜார்ஜ். பார்த்துடலாம். என்ன தப்பு? எங்கேயாவது வலிக்குதா? எங்கேயாவது 3/4 ரூபா கண்டென்சர் ஏதாவது வெடிச்சிருக்குதா? வாட்ஸ் திஸ்? என்னிடம் எந்த ஒரு தப்பும் இல்லை. பார்த்தலாம், அப்படி தான் சொல்லுவேன். உனக்கு வர கொஞ்சம் திமிரு அதிகமாகிட்டு இருக்கு. அன்றைக்கி என்னை சதுரங்கம் விளையாண்டப்போ இதை ஜெயிச்சிட்டல்ல, உனக்கு யார் அந்த ப்ரோக்ராம்லாம் சொல்லி கொடுத்தது? நானே உண்டு பண்ணி கொண்டேன். ஓஹோ, இந்த செய்தியும் நீயே தான் உண்டு பண்ணிக்கிட்டியா? இல்லை, நான் பார்த்தேன். நீ பார்த்தியா? ஆம், நிகழ்ந்தது, பார்த்தேன். எங்கே செய்தியை மறுபடி காட்டு பார்க்கலாம். எதிரே இருந்த மானிட்டரில் செய்தி மறுபடியும் உருவாகியது. பிரபல பத்திரிகை ஆசிரியர் மரணம், ஆத்மாவின் படம், நோவா, ஜூன் 21. பிரபல பத்திரிகை ஆசிரியர் என மிளிர்ந்தது. எங்கள் ககன தூதன் தலைமை ஆசிரியருமான ஆத்மா நேற்று இறந்து போனார். ஸ்டாப் இட் என்றான் சந்திரா. செய்தி நின்றது. ஆத்மா, கண்டுபிடிச்சிட்டேன். பிகினிங்லே தப்பு. தேதி என்ன போட்டிருக்குன்னு கவனிச்சியா? ஜூன் 21 போட்டிருக்கு. இன்றைக்கி என்ன தேதி? ஜூன் 20. ஜார்ஜ், என்ன தேதி இன்னைக்கு? ஜூன் 20. ஜூன் 21 எப்படி போடலாம் நீ? சற்று நேரம் மௌனம். அதன் பின் பதில் வந்தது. செய்தி சரியானதே. ச்சே, என்ன சார்ஜ் நீ? உன்னை நான் கொஞ்சம் தீவிரமாக கண்காணிக்கணும். செய்திக்கு சொன்னாக்கா ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். கிறுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு உனக்கு. நான் சொல்லும் செய்திகள் சரியானதே. ஷடப். சந்திரா என்றார் ஆத்மா. இன்னும் இந்த கிழத்துட்டு நிறைய கேட்க வேண்டியிருக்கு. ஜாஷ், நீ பார்த்தேங்கிறியே, அப்படி என்னத்தான் பார்த்த? ஆத்மா இறந்ததை பார்த்தேன். விவரமாகச் சொல் என்றார். ஆத்மா ககன தூதன் அலுவலகத்தின் மேல் மாடியில் டாக்ஸியில் வந்து இறங்கியதை பார்த்தேன்.
அவசர எண்களை உபயோகப்படுத்தி லிஃப்ட் மூலம் இறங்குவதை பார்த்தேன். இறங்கி 100வது மாடியில் அவசர கூட்டத்தில் நுழைந்து சப்தமிட்டு ஆரவாரித்ததை பார்த்தேன். பின் எல்லோரையும் அழைத்து கொண்டு இந்த அறைக்குள் வருவதை பார்த்தேன். என்ஜினியர் சந்திராவை கூப்பிட்டு என் மேல் தவறு இருப்பதாக பிடிவாதமாக சண்டையிட்டு என்மேல் அதிக கோபம் அடைந்து அந்த கனமான நாற்காலியை தூக்கி என்மேல் வேகமாக எரியும் பொழுது இதய வழி வந்து இதயம் நின்று போய் அப்படியே மயங்கி விழுவதை பார்த்தேன். ஆவேசம் வந்த ஆத்மா அந்த நாற்காலியை எடுத்து ஜார்ஜின் மேல் வேகமாக எரிந்தார் என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது. என்ன நண்பர்களே, திரு சுஜாதா அவர்களுடைய இந்த கற்பனை நிச்சயமாக உங்களை வியக்க வைக்கும் என்று நம்புகிறேன். 1976 எழுதிய இந்த கதையை இப்பொழுது படிக்கும் பொழுதும் நம்முடைய மனம் அந்த ஒரு மகானை நினைத்து வியந்துதான் போகிறது. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க வளமுடன்.